தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் சிவசொந்தங்களே. விநாயகர் சதுர்த்தி விரத நடைமுறைகள் என்னென்ன என்பது பற்றி காண்போம். அன்றைய தினம் விடியற்காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டையும் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். வாசலில் மாவிலை தோரணம் கட்டலாம். முடிந்தால் 2 வாழைக்கன்றுகளையும் வாசலின் இருபுறங்களிலும் கட்டி வைக்கலாம். பிறகு பூஜை அறையில் சுத்தம் செய்த ஒரு மணையை வைக்க வேண்டும். அதன் மேல் ஒரு கோலம் போட்டு அதன் மேல் ஒரு தலைவாழை இலையை வைக்க வேண்டும். இலையின் நுனி வடக்கு பார்த்தது போல இருப்பது நல்லது. இந்த இலையின் மேல் பச்சரிசியை பரப்பி வைத்து நடுவில் களிமண்ணாலான பிள்ளையாரை வைக்க வேண்டும். பூமியிலிருந்து உருவான எதுவும் பூமிக்கே திரும்ப போக வேண்டும் என்ற தத்துவம்தான் களிமண் பிள்ளையார். களிமண் மட்டும்தான் என்றில்லாமல் உலோகம், கற்சிலை விக்கிரகங்களையும் வைக்கலாம். பத்ர புஷ்பம் எனப்படும் பல்வகை பூக்கள் கொண்ட கொத்து, எருக்கம்பூ மாலை, அருகம்புல், சாமந்தி, மல்லி என்று எத்தனை வகை பூக்களை வாங்க முடியுமோ அவரவர் வசதிக்கேற்ப வாங்கிக் கொள்ளலாம். அதேபோல் முடிந்த அளவு சில வகை பழங்களையும் வாங்கிக் கொள்ளலாம். இவை எல்லாவற்றையும் விட விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான மோதகத்தை செய்து கொள்ளலாம். அதாவது கொழுக்கட்டை. தேங்காய் பூரணத்தை உள்ளே வைத்து செய்யப்படுவது. இதிலும் ஒரு தத்துவம் இருக்கிறது. மேலே இருக்கும் மாவு பொருள்தான் அண்டம், உள்ளே இருக்கும் வெள்ளப்பூர்ணம்தான் பிரம்மம். அதாவது நமக்குள் இருக்கும் இனிய குணங்களை மாயை மறைக்கிறது. அந்த மாயையை உடைத்தால், அதாவது வெள்ளை மாவு பொருளை உடைத்தால் உள்ளே இனிய குணமான வெள்ளப்பூர்ணம் நமக்கு கிடைக்கும். விநாயகருக்கு முதலாக இந்த கொழுக்கட்டையை நிவேதனம் செய்தது வசிஷ்ட முனிவருடைய மனைவியான அருந்ததிதான். பிள்ளையாருக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு பிறகு விநாயகர் பாடல்கள் எதை வேண்டுமானாலும் பாடலாம். ஔவையார் தந்த விநாயகர் அகவல், காரிய சித்தி மாலை படிப்பது விசேஷமான பலன்களை தரும். பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை மட்டுமில்லாமல் அவரவர் வசதிக்கேற்ப எள்ளுருண்டை, பாயாசம், வடை என்றும் நைவேத்தியம் செய்யலாம். பால், தேன், வெல்லம், முந்திரி, அவல் என்று ஒவ்வொன்றிலும் சிறிதளவு எடுத்து ஒன்றாக கலந்து அதையும் நைவேத்தியம் செய்யலாம். நிவேதன பொருட்கள் ஒவ்வொன்றிலும் 21 என்ற கணக்கில் சிலர் வைப்பார்கள். ஆனால் எண்ணிக்கை முக்கியமில்லை, ஈடுபாடுதான் முக்கியம். பிறகு கற்பூரம் காட்டி விரதத்தை முடிக்கலாம். இந்த விரதத்தை காலையிலிருந்தே உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் அனுஷ்டிப்பது மிகவும் விசேஷம். பூஜை நேரம் வரை பட்டினியாக இருப்பது சிறப்பு. சம்பிரதாயம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகும் தொடர்ந்து விரதத்தை அனுசரிப்பார்கள். அப்படி தொடர்ந்து பௌர்ணமிக்கு பிறகு வரும் சதுர்த்தி தினத்தோடு விரதத்தை நிறைவு செய்வார்கள். இத்தனை நாள் விரதத்துக்கு பிறகுதான் பிள்ளையாரை கிணற்றிலோ அல்லது ஏதாவது நீர்நிலையிலோ கொண்டு போய் போடுவது வழக்கம். 15 நாள் அனுசரித்தாலும் சரி, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அனுசரித்தாலும் சரி, மேற்கொள்ளும் விரதத்தை உள்ளபூர்வமாக கடைபிடிப்பது வேண்டியதுதான் முக்கியம். வருடத்திற்கு ஒரு முறை இப்படி விநாயகர் சதுர்த்தி அனுசரிப்பது போல மாதந்தோறும் பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளிலும் விரதம் இருப்பது சிலருடைய வழக்கம். அன்றைக்கு முழுவதும் பட்டினி இருந்து விநாயகர் சிலை அல்லது படத்துக்கு முன்னால் தீபமேற்றி விநாயகர் பாடல்கள், ஸ்தோத்திரங்களை பாடி மாலையில் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து பிறகு சந்திர தரிசனம் செய்துவிட்டு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை முடிப்பது சிலர் வழக்கம். இந்த விரதங்களால் உள்ளம் மேன்மையடையும், உடல் ஆரோக்கியம் வளரும், எல்லா வளங்களும் நிறையும். விரதம் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் குடும்பத்தினருக்கும் அவர்களை சார்ந்த அனைவருக்கும் விநாயகர் நல்லனையெல்லாம் அருள்வார். ஓம் கம் கணபதியே போற்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சிவசொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.